நம்முடைய தகப்பனாகிய தேவனுடைய ஞானங்களை நாம் தியானிக்கிறோம். சரிங்களா? அந்த ஞானத்தில் ஒன்று என்ன தெரியுமா? இன்விசிபிள் ரெல்மில் அவர் உங்களுடைய கிரேட் ஷீல்டாக இருக்கிறார், மகா பெரிய கேடகமாக இருக்கிறார், பாதுகாப்பாக இருக்கிறார். ஆமென். எலிசாவுடைய வார்த்தையிலிருந்து அல்லது எலிசாவுடைய வாழ்க்கையிலே தேவன் எலிசாவுக்கு எப்படி கேடகமாக இருந்தார் என்று சொல்லி பார்ப்போமா? அந்த 1000 அவருடைய ஆழங்களிலே 90வது சத்தியம் மகா பெரிய கேடகம். சரிங்களா? அருமையானவர்களே, உங்கள் எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் உங்கள் எல்லா சத்துருக்களிடத்திலும் இருந்தும் உங்களை விடுவிக்க உங்கள் தகப்பனாகிய தேவனுக்கு ஆயிரக்கணக்கான வழி இருக்குங்க. நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் கவனிங்க. இப்போ நீங்கள் என்ன சிறையில் இருக்கிறீங்க? கடன் என்கிற சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறீர்களா? ஐயா, உங்களை தப்புவித்து உயர்த்தி ஆபிரகாமுடைய பூமிக்கு தாங்க முடியாத ஆசீர்வாதங்களினால் அலங்கரிக்க உங்களை ரட்சித்த உங்கள் தகப்பனாகிய தேவனுக்கு 1000 வழி இருக்குங்க. எனக்கு தினந்தோறும் கிட்டத்தட்ட ஃபோன் வந்துடுது. நம்முடைய டெலிவிஷன் செய்திகளை கேட்டு அல்லது யூடியூப் செய்தியை கேட்டு, ஐயா நான் இத்தனை லட்ச ரூபா கடனில் இருக்கேன், இத்தனை கோடி ரூபா கடனில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்னும் என்ன சொல்லுவாங்க? அழுவாங்க, ஐயா வீட்டுக்கு போக முடியலையா, கடன்காரங்க விரட்டுறாங்க. உங்களுக்கு கடன் கொடுத்தவர்களுடைய கொடுமையிலிருந்து உங்களை பாதுகாக்க உங்கள் தகப்பனாகிய தேவனுக்கு ஆயிரக்கணக்கான வழி இருக்கு. இந்த எலிசாவை ஒரு சேனையே பிடிக்க வருதுங்க, ஒரு இராணுவம் பிடிக்க வருது. மகா பெரிய கேடகமாகிய தேவன் அவனுக்கு எப்படி கேடகமாக பயன்பட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான ட்ரூத்து, கவனிங்க. இதே போல தான் என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் செயல்பட்டு பாதுகாப்பாக வாழப் போகிறீர்கள், அநேகரை வாழ வைக்க போகிறீர்கள். நம்முடைய செய்தியின் தலைப்பு என்ன? வாழுவோம், வையகத்தை வாழ வைப்போம். அப்படி என்றால் என்ன பொருள்? எந்த ஒரு நபரும் உங்களை சேதப்படுத்த முடியாதபடி நீங்கள் வாழுவீர்கள், மற்றவர்களை வாழ வைப்பீர்கள். That is the design, that is the desire of our Lord who created you and me, dearly beloved. உங்களையும் என்னையும் சிருஷ்டித்த தேவாதி தேவன் நமக்கு கேடகத்தை தரவில்லை, அவரே கேடகமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. பாருங்கள், இந்த எலிசாவை எப்படி பாதுகாத்தார் என்று சொல்லி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சேனை இவனை பிடிக்க வருதுங்க. அதை வாசிக்கட்டுமா? 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 14வது வசனம். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். என்ன செய்கிறாங்க? ஒரே ஒரு மனுஷனை பிடிக்க ஒரு தேசத்தினுடைய இராணுவமே வருது. அந்த மகா பெரிய கேடகமாகிய கர்த்தர் இந்த எலிசாவை எப்படி பாதுகாத்தார்? சூப்பர் நேச்சுரலாக பாதுகாத்தார். சரிங்களா? என்ன நடந்தது தெரியுமா? ஆளுகையை அறிந்திருந்த இந்த எலிசா எழும்புனாங்க. எழும்பி என்ன செய்தான் என்று வாசிக்கிறேன். அங்கே 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 18வது வசனத்தின் பின்பக்கம். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 18வது வசனத்தின் பின்பக்கம். எலிசாவுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாக்கும்படி செய்தார். கேடகத்தை அவனே வைத்துக் கொண்டான். தேவன் உங்களுக்கு கேடகமாக இருந்தாலும் நீங்கள் தான் தேவனோடு ஒத்துழைக்க வேண்டும். அங்கே 1 சாமுவேலில் வாசிக்கிறோம் பாருங்க. அங்கே இந்த ஆட்டு இடையன் தேவனுக்கு எப்படி ஒத்துழைப்பு கொடுத்தான்? கர்த்தருடைய நாமத்தினால வருகிறேன் என்றான். அந்த கோலியாத்து வீசின அம்பு இவனை தொடவே இல்லை. கர்த்தருடைய நாமமாகிய கேடகத்தை அவன் பயன்படுத்தினான். இங்க எதை பயன்படுத்தினான் தெரியுமா? எலிசாவுடைய வார்த்தை. கண்கள் குருடாவதாக என்று சொன்ன உடனே கண்கள் குருடாகி விட்டது, மங்கி விட்டது. எல்லாம் அவருடைய அனந்த ஞானம் பாருங்களேன். சுத்தமாக கண்ணு தெரியலன்னா அவங்கள போட்டு சுமக்கணும். இவன் அறகுறையா கண் பார்வையை மங்க செய்து அந்த கேடகத்தை எப்படி பயன்படுத்துவது என்று உங்களுக்கு புரிகிறதா அருமையானவர்களே? It's very, very dearly beloved. It's very, very important truth. உங்களுக்கு தேவையான ஷீல்டாக தேவாதி தேவன் இருந்தாலும் நீங்கள் தான் அந்த பாதுகாப்பை கட்டவிழ்க்க வேண்டும். ஹல்லேலூயா.
ஓ எலிசாவுடைய வார்த்தையின்படி. ஹல்லேலூயா. வாட் எ லவ்விங் டேடி. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் அருமையானவர்களே. எதனாலே தேவனால் அற்புத பாதுகாப்பு கொடுக்க முடிந்தது தெரியுமா? அந்த ஸ்டோரியை வாசிக்கிறோமா? எதனாலே தேவனால் அப்படி பெரிய ஒரு ஆபத்திலிருந்து எலிசாவை பாதுகாக்க முடிந்தது என்றால், அந்த வேலைக்காரன் என்ன சொல்லுகிறான் என்று நான் வாசிக்கிறேன். அங்கே 2 ராஜாக்கள் 6:14 வாசிக்கிறேன். அப்பொழுது அவன், அதாவது அந்த ராஜா, அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். 15 தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, யாரை நோக்கி? எலிசாவை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். இவனுக்கும் ரெய்னிங்க்கும் சம்பந்தமே இல்லை, இவனுக்கும் ஆளுகைக்கும் சம்பந்தமே இல்லை. இன்னைக்கு 99% நல்ல கிறிஸ்தவர்களும் தேவன் தங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த டொமினியனை குறித்து நாலேஜ் இல்லை. தேவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த கேடகத்தை குறித்து நாலேஜ் இல்லை. தங்கள் நாவல இருக்கிற அதிகாரத்தை குறித்து என்ன இல்லைங்க, நாலேஜ் இல்லைங்க. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ், தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். அந்த மனக்கண்கள் திறக்கப்பட்டவர்கள், அதாவது தேவன் தங்களுக்கு கொடுத்திருக்கிற தகுதியையும் தேவன் தங்களுக்கு கொடுத்திருக்கிற இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரகிக்க முடியாத வல்லமையையும் குறித்த அறிவு உள்ளவர்கள் தங்கள் நாவில் இருக்கிற பவரை யூஸ் பண்ணுவாங்கங்க. ஆமென். நாவு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் புக். நான் படித்து பழசாயிற்று. ஐ ஹவ் ரெட் திஸ் மோர் தென் 30 times. நான் என்ன செய்கிறேன்? அப்போ என்னுடைய கேடகத்தை நான் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரிஞ்சுக்கிட்டேங்க. என் ஜேர்னி கட்டாக போகுது. என்ன ஜேர்னி? லேட் ஆயிட்டு. ட்ரெயினை போய் பிடிக்கணும் திருச்சியில். ஆனால் நான் 1 கிலோமீட்டருக்கு வெளியே இருக்கிறேன். அந்த நைட்டு நான் அங்கே தங்காமல் திருச்சியில் ஒரு ரூம் எடுத்து தங்குவதற்கு பதிலாக தேவனை எப்படி கேடகமாக பயன்படுத்தி கொண்டேன்னு தெரியுமா? இயேசுவின் நாமத்தினால நான் போய் ஏறி உட்கார்ந்தாதான் இந்த ட்ரெயின் புறப்படும் என்று சொன்னேன். இந்த எலிசா என்ன சொன்னான் என்று சொல்லி உங்களுக்கு வாசிக்கட்டுமா? அருமையானவர்களே, எலிசா என்ன சொன்னான்னு பாருங்கள். அவன் சொல்றான், ஐயோ மாட்டிக்கொண்டோமே என்று வேலைக்காரன் சொல்லுகிறான். இவன் என்ன சொல்லுகிறான் பாருங்கள். 2 ராஜாக்கள் 6:16 அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருப்பவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். 17வது வசனம். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை கண்டான். நாவல இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி, ஆண்டவரே, கேயாசியுடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதாக என்றான். அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அநேகங்கிறான் பாருங்க. அவன் சொன்னதுனால அநேக ரதங்கள் தோன்றிவிட்டன. அருமையானவர்களே, நீங்கள் சொல்லாததுனாலே நீங்களும் வாழாமல் இருக்கிறீர்கள். உங்களை சேர்ந்த அநேகர் வாழாமல் இருக்கிறார்கள், அநேகர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள். ஏனென்றால் நீங்கள் எலிசாவை போல பேச கற்றுக்கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் எ லவ்விங் டேடி. கர்த்தர் வேலைக்காரனுடைய கண்களை திறந்தார். உங்களுக்கு இன்னைக்கு என்ன கண்ணை திறக்க போறார் தெரியுமா? தேவன் எப்படி உங்களுக்கு மகா பெரிய கேடகமாக இருக்கிறார் என்பதை பார்க்கக்கூடிய ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க அருமையானவர்களே? ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். எலிசாவை அவனுடைய முடியை கூட அந்த இராணுவம் தொட முடியவில்லை அருமையானவர்களே. அவனை நெருங்க முடியல. ஏன்? தேவனே எனக்கு பாதுகாப்பு என்பதை அவன் தெளிவாக அறிந்திருந்தான். இல்லைன்னா என்ன செய்திருப்பான்? பயந்திருப்பான். எத்தனை பேர் புரியுதுங்க? பயந்தா என்ன ஆகும்? அவிசுவாசம் உள்ள வந்துடும், பிசாசும் உள்ள வந்துடும். ஹல்லேலூயா.
ஆளுகை செய்யக்கூடிய ஆற்றல் மிக்க எனக்கு மிகவும் பிரியமான தேவர்களே, நீங்கள் தைரியமாக ஆளுகை செய்யுங்கள், தைரியமாக முன்னேறி செல்லுங்கள், தைரியமாக அற்புதத்தை பேசுங்கள். ஏனென்றால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு மகா பெரிய கேடகமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ, thank you Lord for your goodness. Thank you Master for your goodness. As I often says, His provisions are supernatural. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய தேவன் ஒரு பிரச்சனையை தீர்க்க அவருக்கு 2 வழி தெரியாது, ஒரே ஒரு வழி தெரியுதா. அந்த வழி சூப்பர் நேச்சுரல் தீர்வு. ஹல்லேலூயா. ஓ, thank you Lord for your goodness. தேவனுடைய தீர்வு சூப்பர் நேச்சுரல் தான். அவருடைய சப்ளையும் சூப்பர் நேச்சுரல் தான். அவருடைய ப்ரொமோஷனும் சூப்பர் நேச்சுரல் தான். அவருடைய ப்ரொடெக்ஷனும் சூப்பர் நேச்சுரல் தான். இன்விசிபிள் இருக்கிற அந்த மகா பெரிய கேடகம் உங்களை பாதுகாக்க வல்லமையுள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாதாரண வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்காதீர்கள் அருமையானவர்களே. As I often says, His provisions are supernatural. As I often says, His protections are supernatural. As I often says, His promotions are supernatural. Hallelujah. நான் அடிக்கடி சொல்லுகிறபடி தேவனுடைய பாதுகாப்பு எப்படி சூப்பர் நேச்சுரல். அந்த சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன், அந்த சூப்பர் நேச்சுரல் ப்ரொடெக்ஷன் உங்களுக்காக 24/7 இன்விசிபிள் ரெல்மில் வேலை செய்து கொண்டே இருக்கிறது அருமையானவர்களே. ஏன் நீங்கள் சோர்ந்து போகிறீங்க? சோர்ந்து போகாதீர்கள். சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆகினால்தான் யாரை எடுத்தாலும் என்ன சொல்றாங்க? பயப்படாத. தேவனும் சொல்லுகிறார். இங்க எலிசாவும் சொல்லியிருக்கான் பாருங்க. அவன் பயப்படுறான், கேயாசி பயந்து நடுங்கிறான். பிரச்சனை வந்துருங்க. நீங்கள் பயப்படுவீர்கள் என்றால் பிசாசுக்கு கதவை திறக்கிறீர்கள். என்னுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் இந்த நாளிலிருந்து பயப்பட மாட்டீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே 2 ராஜாக்கள் 6:16 அதற்கு எலிசா என்ன சொல்றான்? வார்த்தை, பயப்படாத கேயாசி. ஹல்லேலூயா. What a loving daddy. யாராலே பயப்படாமல் இருக்க முடியும்? தேவன் தங்களுடைய வாழ்க்கையிலே அந்த இன்விசிபிள் ரெல்மில் அவரே பாதுகாப்பாக இருக்கிறார் என்பதை அறிந்தவர்கள் பயப்பட மாட்டார்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் அருமையானவர்களே. சாதாரண வாழ்க்கைக்கு தேவன் உங்களை அழைக்கவில்லை. யாரை போல நீங்கள் வாழ போறீங்க? எலியாவை போல, எலிசாவை போல, தாவீதை போல, பவுலை போல, பேதுருவை போல, ஏன் இயேசு கிறிஸ்துவை போல நீங்கள் வாழுவீர்கள் அருமையானவர்களே. அதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது அறிந்திருந்தாம் பாருங்க. தாவீது என்ன சொன்னா? அவரே என் கேடகம். He is my shield. எப்படிப்பட்ட ஷீல்டு? கிரேட் ஷீல்டு, மகா பெரிய ஷீல்டுங்க. உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான். அதற்கு சாத்தியமே இல்லை. அப்படின்னால் என்ன பொருள்? எந்த தீங்கும் உங்களை அணுக முடியாது. அங்கிள், அப்புறம் ஏன் எனக்கு வியாதி வருது? அப்போ ஏன் இந்த பாஸ்டர் இந்த வியாதியில் இருக்காரு? இந்த பாஸ்டர் ஏன் கடன் பிரச்சனை இருக்காரு? சத்தியத்தை சரியாக அறியாததுனாலே, ஒரு சூப்பர் நேச்சுரலை குறித்து அவங்க புரியாததுனாலே, சூப்பர் நேச்சுரல் ஆளுகையை குறித்து அறிவில்லை, சூப்பர் நேச்சுரல் ஷீல்டை குறித்து அறிவில்லை, அங்கு நாகல இருக்கிற அதிகாரத்தை குறித்து அவர்களுக்கு அறிவில்லை. எதுதான் பிரச்சனை? அறிவில்லாமை தான் பிரச்சனை. என் ஜனங்கள் ஜெபம் பண்ணாமையினால் சங்காரமாகவில்லை, அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். இன்றைக்கு உங்களுக்கு என்ன தேவை? என்ன அறிவு தேவை? தேவன் இன்விசிபிள் ரெல்மில் உங்களுக்கு மகா பெரிய பாதுகாப்பாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார்.